Hey guys, welcome to Ashley Stills. Thank you so much for checking out my video. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாஜ் மஹால் விசிட் அண்ட் our road trip from Delhi to Kashmir தான் பார்க்க போறோம். வரீங்களா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து டைம் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அரவுண்ட் எக்ஸாக்ட்லி 7 o'clock. பட் இங்க மிஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அண்ட் செம்ம குளிர். நான் பாருங்க, நான் சுடிதார் போட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்டர்லாம் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு குளிர் தாங்க முடியல. ஸோ நீங்க டெல்லிக்கு வரதா இருந்துச்சுன்னா ஈவன் இஃப் இட் 7 o'clock or 5 o'clock, carry your sweater. That is really important. Reaching the Taj Mahal requires a bit of walking. ஸோ நீங்கள் வந்து வழியில் நிறைய கைட்ஸை பார்க்கலாம். பர்சனலி ஐ வுட் ஸ்கிப் தெம். பட் ஆனால் அவங்க எல்லாமே வந்து செம்மையாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையாகவே வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. இங்கே ஃபுட் எதுவும் கேரி பண்ணக்கூடாது. ஐ திங்க் வாட்டர் பாட்டில் மட்டும் அலவுடுன்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூஆர் எடிங் தேர் புக் த டிக்கெட்ஸ் ஆன்லைன். இட்ஸ் பெஸ்ட் டு அவாய்ட் த லாங் கியூ. ஏன்னா அங்கே வந்து நிறைய செக்யூரிட்டி செக்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களோட லக்கேஜும் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்மால் பர்சஸ் இனஃப் அண்ட் த ஃபீஸ் வில் பி 50 rupees. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கோ இன்சைட் த மெயின் தாஜ் மஹால் அது வந்து உங்களுக்கு 250 ஆகும். நீங்கள் அதை கவர்மெண்ட் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். அங்கே ரொம்ப பெரிய க்ரௌட் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரௌடுக்கு முன்னாடி போனோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நான் இந்த ஒரே ஒரு பர்ஸ் தான் வந்து எடுக்கணும்னு இருந்தேன். அந்த பர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கே வந்து செம்ம க்ரௌடு அடிச்சு பிடிச்சி அந்த க்ரௌடில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் லக்கேஜை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் என்னோட பர்ஸ், இந்த சின்ன பர்ஸ் வாங்குறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம உள்ளே போனோம். கேட் இஸ் லுக்கிங் வெரி பர்ஃபெக்ட் அண்ட் வார்ம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ் மஹால் வெஸ்ட் கேட்டும் இருக்கு. எக்ஸிட் கேட் இது. ப்ளீஸ் திஸ் கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் monkeys போட்டிருக்காங்க. I wore a red wine colored dress for a perfect contrast with the Taj Mahal because நான் வந்து இந்த மாதிரி அழகான இடத்துக்கு நிறைய இடத்துக்குலாம் போகும்போது ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே நான் இம்பார்ட்டன்ட். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி இந்த என்ட்ரன்ஸ் வந்து செம்மையா இருக்கு. இந்த டிவியெல்லாம் காமிப்பாங்களே ராஜா காலத்தில், அது வந்து அப்படி நேரில் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். இட்ஸ் ரியலி ரொம்ப நைஸான ஒரு டைம். அண்ட் இந்த கேட் வழியாக நம்ம பாஸ் ஆன் பண்ணும்போது உள்ளே போக 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 அந்த சின்ன ஒரு வழியில் அந்த தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே உள்ளே போயிட்டு அண்ட் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அது ஒரு வாவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் ரியலாக ஃபர்ஸ்ட் டைம் நான் விட்னஸ் பண்ணும்போது ஐ வாஸ் ரியலி ஆஸ்ட்ரக்குன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது எதுக்கு இதுக்கு பேர் சிம்பிள் ஆஃப் லவ்னு வச்சாங்க. ஏன்னா பார்த்த உடனே அதில் வந்து நம்ம லவ்வில் விழுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப உள்ளெல்லாம் போல, முன்னாடியே தான் இருந்துட்டோம். பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லை, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். அதனால நாங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் போல. அண்ட் அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இந்த எல்லாமே வந்து அவங்க கையிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. எதுவுமே லைக் பிரிண்டடோ இல்லை எதுலேயோ ஸ்கல்ப்லாம் பண்ணலை. அண்டு ஆப்வியஸ்லி அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே, தெர் வில் பி லாட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வில் ஆஃபர் சர்வீஸ் ஃபார் 30 to 40 பெர் ஃபோட்டோ. ஸோ பி வெரி காஷியஸ் ஆஃப் ஸ்கேம், நெகோஷியேட் வைஸ்லி. நான் வந்து 20 rupees தான் கொடுத்தேன். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ஒரு டைம் தானே நம்ம போகிறோம், ஸோ வர்த்தாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கூட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட் தாஜ்மஹாலுக்கு வெளியே மெட்ரோலாம் அவைலபிளா இருக்கு. அண்ட் நாங்க வந்துட்டோம், தட்ஸ் இட். அண்ட் இங்க ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்னு சொன்னாங்க, இது ஆக்ரால இருக்கும்னு. பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. So as we continued our trip, the temperature dropped to 9 to 10 degrees Celsius. So don't forget to carry a lip balm and moisturizer to keep your skin protected. And the road trip was absolutely stunning with the rivers, tunnels and amazing views. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட தான் போனோம், ஏன்னா ரொம்ப பசி. ஸோ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, சைக்கா அப்படின்ற ஒரு ஹோட்டல். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஆம்பியன்ஸ் வந்து இட்ஸ் லுக்ஸ் ஆசம் அண்ட் ஏஸ்தட்டிக். அண்ட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் கொடுத்த ஃபுட்டே வந்து அஃபோர்டபுளாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து தே ஹாவ் டெலிஷியஸ். இது வந்து ஒரு நார்மல் வாட்டர், ஆனால் வந்து இது ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது குடிக்கிறதுக்கு.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த சோன் பப்படி அது இதுதான். भैया ये है देसी घी का पतीसा। ஸோ இந்த சோன் பப்படி வந்து ரொம்ப இப்படி இருக்கு பட் வெரி டேஸ்டி. ஜம்மு காஷ்மீர் का famous. அண்ட் அது மட்டும் கிடையாது, நாங்கள் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸும் வாங்கியிருந்தோம். எல்லா ஸ்வீட்ஸுமே இங்கே வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் த ரோட் ட்ரிப் வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை, பிகாஸ் வி கிராஸ்ட் so many tunnels and amazing views along the way and stunning rivers. எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரிவருக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே சொன்னாங்க. இது வந்து ஒரு லாங் ரிவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் டீ குடிக்க வந்து ஒரு இடத்துல ஹால்ட் போட்டோம். இந்த ட்ராவல் வந்து ரொம்ப லாங் ஜேர்னிங்க. ஆக்சுவலி இங்கே ஜம்மு டு காஷ்மீர் இந்த மாதிரி ரோடு வழியாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு லிட்ரலாக வந்து எங்களுக்கு ஒரு 7 to 8 hours எடுத்துச்சு. அண்ட் இந்த லேண்ட்ஸ்கேப் வாஸ் ஸோ மஸ்மைசிங். ஸோ நான் ஒரு டனல் சொன்னல, அது இந்த டனல் தான் one of the longest tunnels. Without it we would have to travel an extra hour. ஸோ நாங்கள் பெஹல்கம்க்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். அண்ட் பெஹல்கம்க்கு போயிட்டு அந்த ரோடை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் an ஆஃப் ரோட் டு, அண்ட் we have to take a lot of off roads to reach our hotel, and that making our journey a bit adventurous, but the experience was incredible. So we finally checked into a hotel courtyard, and இது வந்து ஒரு நைட் டைம் ட்ராவல். எங்களுக்கு செம்ம அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அந்த ரோடே ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹோட்டல் தான் போனோம். அண்ட் நைட் டைமில் நம்ம அந்த சில் கிளைமேட்டில் போகும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு நல்ல ஸ்லீப் எடுத்தோம். அண்ட் இந்த இடமும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோட்டல், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து காஷ்மீரில் ஸ்டே பண்ணுறீங்க, எக்ஸ்பெஷலி பெஹல்கம் அப்படின்னா, நான் வந்து இந்த பெஹல்கம்ல இந்த ஹோட்டல் நான் வந்து செம்மையாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 10 out of 10 தான். பிகாஸ் இவங்க எங்களுக்கு பெட் ஹீட்டர், நார்மல் ஹீட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ காஷ்மீர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எங்களுக்கு ஸ்டே அப்படின்னா இந்த பெஹல்கம் மட்டும்தான். அண்ட் காலையில் இருந்து இந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ Day 1 in காஷ்மீர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlog காமிக்கிறேன். பிகாஸ் இந்த vlogல நிறைய டீட்டெயில்டாக சொன்னதுனால இதுவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. Stay tuned for Day 1 in Kashmir, and don't forget to like, share and subscribe my channel. Bye bye guys, love you all, happy journey.